1967 தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. அது ஒரு ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, ஒரு சிந்தனை மாற்றம், ஒரு அரசியல் யுகத்தின் முடிவு, இன்னொரு அரசியல் யுகத்தின் தொடக்கம். சுதந்திரத்திற்கு போராடிய காங்கிரஸ் கட்சியை விட்டு திராவிட அரசியலை மக்கள் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட தருணம் அது. 1967 நெருங்கிய போது தமிழக அரசியல் களம் ஒரு பெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருந்தது. பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த காங்கிரசுக்கு எதிரான அதிருப்தி மெதுவாக அடுக்கடுக்காக சேர்ந்து கொண்டிருந்தது. தேர்தல் களத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ், திமுக, சுதந்திரா கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், நாம் தமிழர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல கட்சிகள் தயாராக இருந்தன. இடதுசாரிகளோ 1964 இரண்டாக பிரிந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் என தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருந்தன. திமுகவிலிருந்து பிரிந்து EVK சம்பத் தொடங்கிய தமிழ் தேசிய கட்சி ஏற்கனவே காங்கிரசுடன் இணைந்திருந்தது. 1962 காங்கிரஸ் வெற்றி பெற்று காமராஜர் முதலமைச்சரானார். ஆனால் அகில இந்திய அரசியலில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற முடிவில் அவர் பதவியை விட்டு விலக பக்தவச்சலம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இங்கிருந்துதான் காங்கிரசின் சரிவு தொடங்கியது என்று சொல்லலாம். பக்தவச்சலத்தின் ஆட்சி காலத்தில் மக்கள் அதிருப்தி உச்சத்தை தொட்டது. 1964 தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்ட கடும் அரிசி பஞ்சம் ஏழை நடுத்தர மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. அரசின் நிர்வாகத்தின் கேள்விக்குறியாக மாறியது. இதற்கிடையே 1965 இந்தி ஒரே ஆட்சி மொழியாக்கப்படும் என்ற மத்திய அரசின் நிலைப்பாடு தமிழகத்தில் வெடிப்பை ஏற்படுத்தியது. திமுக முன்னணியில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெறும் மொழி எதிர்ப்பாக மட்டுமல்லாமல் காங்கிரஸ் எதிர்ப்பு போராட்டமாக மாறியது. போராட்டங்கள் தீவிரமடைந்து சுமார் 70 பேர் உயிரிழந்தனர். ராஜாஜி போன்ற மூத்த தலைவர்களே இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தனர். மத்திய அரசவையிலிருந்து சி. சுப்பிரமணியன், OV. அழகேசன் போன்றோர் ராஜினாமா செய்தனர். காங்கிரசுக்கு எதிரான கோபம் மக்கள் மனங்களில் உறைந்து போனது. இந்த சூழலில் இந்த தேர்தலை பக்தவச்சலம் தலைமையில் எதிர்கொண்டால் தோல்வி உறுதி என்பதை உணர்ந்த காமராஜர் மீண்டும் மாநில அரசியலில் தீவிரமாக இறங்க முடிவு செய்தார். ஆனால் இந்த முறை திமுக வாய்ப்பை தவறவிட தயாராக இல்லை. ஆனால் காங்கிரஸை தோற்கடிக்க வலுவான கூட்டணியை அமைக்க முடிவு செய்தார். கொள்கை ரீதியாக எதிர் துருவங்களில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ராஜாஜியின் சுதந்திரா கட்சியும் ஒரே மேடையில் இணைத்தார். 1964 இருந்தே ராஜாஜி திமுகவுடன் நெருக்கமாக இருந்தார். எப்படியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் அண்ணாவை விட ராஜாஜியே அதிக உறுதியாக இருந்தார் என்றே சொல்லலாம். ப. ஆதித்தனார் நாம் தமிழர் கூட்டணியில் இணைந்ததால் தினத்தந்தி நாளிதழின் பிரச்சார பலம் திமுக பக்கம் வந்தது. மா.பொ. சிவஞானத்தின் தமிழரசு கழகம், காயிதே மில்லத்தின் முஸ்லிம் லீக், பிரஜா சோசியலிஸ்ட் ஆகிய கட்சிகளும் இணைந்தன. இந்த கூட்டணி ஐக்கிய முன்னணி என்று அழைக்கப்பட்டது. தமிழரசு கழகமும் நாம் தமிழர் கட்சியும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டன. காங்கிரஸ் இந்த தேர்தலை தனித்தே எதிர்கொண்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தனித்து நின்றது. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு மொத்த தொகுதிகள் 234 உயர்ந்திருந்தன. இதில் 45 தனி தொகுதிகள். முந்தைய தேர்தல்களைப் போலவே பெரியாரின் திராவிட கழகம் காங்கிரஸை ஆதரித்தது. சிவாஜி கணேசன், EVK சம்பத், கவிஞர் கண்ணதாசன், பத்மினி ஆகியோர் காங்கிரசுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் செய்தனர். ஜெமினி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வாழ்க நம் தாயகம் என்ற பிரச்சார படமும் வெளியானது. ஆனால் தேர்தலுக்கு சரியாக ஒரு மாதம் முன்பு நடந்த ஒரு சம்பவம் தேர்தல் களத்தின் போக்கையே மாற்றிவிட்டது. ஜனவரி 12 நடிகர் M.R. ராதா எம்ஜிஆரை அவரது வீட்டிலேயே சுட்டார். கழுத்தில் கட்டுடன் கைகளை கூப்பிடபடி சிகிச்சை பெறும் எம்ஜிஆரின் படங்கள் தமிழகத்தில் ஒட்டப்பட்டன. அது திமுகவின் பிரச்சார சின்னமாக மாறியது. மக்கள் உணர்ச்சி பெருக்கல் திமுக பக்கம் சாய்ந்தனர். திமுக விரிவான தேர்தல் அறிக்கையை வெளிவிட்டது. அரிசி பஞ்சத்தை மையமாக வைத்து 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி என்ற வாக்குறுதியை அண்ணா முன்வைத்தார். 3 படி இல்லை என்றால் 1 படி நிச்சயம் என்ற அந்த வார்த்தைகள் ஏழை மக்களின் மனங்களின் நம்பிக்கையை விதைத்தன.
காமராஜர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார். பக்தவச்சலன் ஸ்ரீபெரும்புத்தூரில் போட்டியிட்டார். அண்ணா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் தென்சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார். கருணாநிதி சைதாப்பேட்டையிலும் எம்ஜிஆர் பரங்கிமலையிலும் களமிறங்கினர். பிப்ரவரி 5, 18, 21 தேதிகளில் வாக்குப்பதிவு நடந்தது. மொத்தம் 778 பேர் போட்டியிட்டனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகிய போது தமிழ்நாடு ஒரு புதிய யுகத்துக்குள் நுழைந்தது. திமுக தலைமையிலான ஐக்கிய முன்னணி பெரும் வெற்றி பெற்றது. திமுக 137 இடங்களை கைப்பற்றியது. காங்கிரஸ் வெறும் 51 இடங்களில் வெற்றி பெற்றது. காமராஜர் கூட தனது சொந்த ஊரான விருதுநகரில் தோல்வியடைந்தார். அது காங்கிரசின் நீண்டகால ஆதிக்கம் முறிவடைந்ததை அறிவித்த தருணமாக அமைந்தது. தமிழ்நாடு முழுவதும் வைரஸ் பரவியிருக்கிறது என்று பக்தவச்சலம் சொன்னாலும் காமராஜர் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்ற அவரது வார்த்தைகள் அந்த தேர்தலின் உண்மையான சுருக்கமாக அமைந்தது. மார்ச் 6ஆம் தேதி அண்ணா தலைமையில் திமுக அரசு பதவியேற்றது. அது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல, அது மொழி, இனம், சமூக நீதி, மாநில உரிமைகள் ஆகியவற்றை மையமாக கொண்ட திராவிட அரசியலின் அதிகாரப்பூர்வ தொடக்கம். 1967 தேர்தல் தமிழ்நாட்டில் மக்கள் அரசியல் திசையை மாற்றிய தருணம். அதனால்தான் அந்த ஆண்டு தேர்தல் இன்று வரை திருப்புமுனை தேர்தல் என்று நினைவு கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.